ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இரவு வணக்கம். இன்றைக்கி நம்ம டின்னருக்கு என்ன செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாடுக்கு சைடிஷை கூட வச்சுக்கலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் கிரேவி பார்க்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இது மாதிரி எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நான் வந்து பெரிய கடாயை வச்சுருக்கேன். மீல் மேக்கர் வந்துட்டு நமக்கு நிறையா இருக்கும், அதனால் பெரிய கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சுடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் இன்றைக்கி சேர்க்குறது எல்லாமே டீஸ்பூனில் தான் சேர்த்துக்கிறேன். நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இது சூப்பராக இருக்கும். நெய் இருக்கிறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்கலாம், இல்லைன்னா லாஸ்ட்டு கூட நீங்கள் பரிமாறும் போது ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போது இதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா வெடிக்க விடலாம். கூடவே ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸாக இருக்கும், 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, பச்சை மிளகா நீல வாக்கில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பச்சை மிளகா வந்துட்டு 1 மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதில் வந்து மசாலா நம்ம நிறையா சேர்க்க போகிறோம், அதனால் போதும். இதுவே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு, தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணோட கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பெருசாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா தோல் தெரியும், அதனால் நான் சாப்பரில் போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள், அரைச்ச மாதிரியே தான் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு இது வந்து வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க, நமக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும், அதுக்காக கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு நமக்கு இது நல்லா மசிஞ்சு வரட்டும். பாருங்க, நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கறதெல்லாம் டீஸ்பூனு பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் இல்லாட்டி அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், அதாவது வரமிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் வந்து அதிகமாக அந்த குழம்புக்கு சாம்பார் தூள் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன். இந்த பொருள் தான் அதிகமாக சேர்த்துப்பேன். மற்ற புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி குழம்புகளுக்கு நம்ம அந்த மசாலா தூள் போடணும்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் வந்து மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணில் போட்டு நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். நிறையா நான் வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா, பாதி வந்து கிரேவி செஞ்சுட்டு மீதி வந்துட்டு மார்னிங்கில் நம்ம வந்து சாப்பாடுக்கு வந்துட்டு பொரியல் மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா மசாலாலாம் போட்டு பொரிச்சுக்கலாம் அப்படின்னு மிச்சம் வச்சுருக்கேன். அது இருக்கட்டும். இப்போ நம்ம டின்னருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த கிரேவியை. நல்லா எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகட்டும், படட்டும். நல்லா பட்டதுக்கப்புறமா நான் 4 சில் தேங்காயும் 2 முந்திரி பருப்பு, சோம்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயோட பாருங்கள், அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் 1 கப் ஊற்றிக்கிறேன், அதுவே அலசி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப்பு சேர்த்துட்டு அலசி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சமாக லாஸ்ட்டாக ஒரு 1/4 கப்பு சேர்த்துருப்பேன். எங்கள் 3 பேர்த்துக்கு இது போதுமான அளவு. நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மசாலா நிறையா சேர்த்து தான் இருக்கும். இது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து சட்டு நம்ம செஞ்சிடலாம். ஒரு மீல் மேக்கர் இல்லாட்டி பட்டாணி, மொச்சை அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். நான் செஞ்ச மாதிரியே மற்ற எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம செய்யலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் தண்ணி. சூப்பராக இருக்கும். ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சுற மாதிரி, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. பாருங்கள், இப்போ கடைசியாக வந்து பிளாக் பெப்பர் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன்.
இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக நமக்கு வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு அவ்வளோதான் கலந்து விட்டுட்டு நம்ம கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மல்லித்தலை வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி நம்ம சுட்டு எடுக்கிற நேரத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா இப்போது மணி 9:30 இருக்கும். அந்த டைமில் தான் நான் 5-10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சுட்டேன். அதுங்க நம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இது வந்து சேவ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சப்பாத்தியெல்லாம் நல்லா சூப்பராக சாஃப்டாக சுட்டு வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது டேஸ்ட்டு பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போது நானே டேஸ்ட்டு பண்ணிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சப்பாத்தி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம அந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிடும்போதும் அந்த ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டேக்கு கூட நீங்கள் சிக்கன் மட்டன் எடுக்கலை அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அந்த ஒரு ஃபீலே வராது. சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம கரம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம். நீங்கள் கரம் மசாலா இல்லை அப்படின்னா தாளிக்கும் போது 2 கிராம்பு 2 ஏலக்காய் 1 பட்டை நீங்கள் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுவே நமக்கு சிக்கன் மாதிரி தான் இருக்கும். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க.